என் ரூம் கூட வராதன்னு உன்கிட்ட சொன்னேன். உன்னை வெளியே போ சொல்றேன். எல்லாம் போற, நீ எங்க போயிட்டு வந்து சொல்லு முதல்ல. நான் எங்கேயோ போயிட்டு வரேன். உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ வெளியே போ. இன்னொரு ரூம்குள்ள வந்தா கெட்ட கோவம் வரும். நீ வெளியே போ. வெளியே போ. குளிக்க போயிருக்கா. சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. ஏ சங்கீதா, எங்கடி உன் மகனை காணோம்? ஒரு வேலை சொன்னா என்னனே செய்யறது இல்ல. இன்னும் பால் வரல. எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கானோ? நான் என்னன்னு பாக்குறேன். சங்கீதா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. இல்லையே, பூக்காரமா தான் பூ வச்சிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். பாக்குறேன். நீங்க காஃபி போடுங்க. பாரு, கதவை திறந்து போட்டு போறா. ஒன்னும் தெரியறது இல்ல. வாய்தான் பாரு. அந்த அருண் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனது நீதானே? ஆமாண்ணே. அவன் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போவான். அண்ணே, அன்னைக்கு அருண் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தேன்ல, அது அவன் கிட்ட இருக்கா இல்ல அந்த பொண்ணு கிட்ட இருக்கா உனக்கு தெரியுமே? எனக்கு தெரியலண்ணே. ஆனா அந்த ரஞ்சனி பென்ட்ரைவை தேடி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அது பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு சின்ன பொருள் தாண்டா அது. ஆனா அதுக்குள்ள நம்மளோட சரித்திரமே இருக்குடா. நம்மளோட பழகிறவங்க, நம்ம கூட தொழில் பண்றவங்க, இவங்களுக்கு தான் நம்மளை பத்தி தெரியும். ஆனா அது வேற யாருக்கும் தெரியாது. ஏன் போலீஸ்க்கு கூட நம்மளை பத்தி தெரியாது. அந்த தைரியத்துல தான் நம்ம சொசைட்டில அந்தஸ்துல போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பென்ட்ரைவ் மட்டும் போலீஸ்ல மாட்டிச்சு, நம்ம யோசிக்கிற நேரத்துல நம்ம எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அண்ணே, அருண் வீட்டுல இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டுல தானே இருக்கும். டேய், அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அது ரஞ்சினி கைக்கு போறதுக்குள்ள அது நம்ம கைக்கு வந்தாகணும். அதனால அந்த ரஞ்சினியை எப்பவுமே நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அது நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்ல. புரியுதா? நான் சொன்னது கரெக்டு தானே? அண்ணன் சொன்னா கரெக்டு தான். அண்ணே, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். சரி. நாளைக்கு விசாரணை. இப்ப வந்து பென்ட்ரைவ் கிடைக்கலன்னு சொன்னா எப்படி நினைச்சு? உனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பை வீணடிச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. இல்ல நாளைக்கு நான் எதை வச்சு ஆர்கியூ பண்ணுவேன்? அருண் குற்றவாளின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலன்னா கேஸோட பேஸ்மெண்ட்டே ஆடி போயிடும். சார், என்ன சார் நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்கரேஜா? நல்லா பண்றான் என்கரேஜ். எதையா என்கரேஜ் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு விடிஞ்சா கோர்ட்ல நம்ம கேஸ். கையில என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டா உண்மை இல்லன்னு நீ சொல்றத நான் என்கரேஜ் பண்ணுமா? எனக்கு இந்த கேஸ்ல நம்ம ஜெயிப்போம் தோணல. சார், பெரியப்பா, நீங்களே இப்படி நம்பிக்கை வந்து பேசினா எப்படி? நம்பிக்கை வரதுக்கு கையில என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறேன். அப்ப நான் முயற்சி எடுக்கலன்னு சொல்றீங்களா? எங்க இருந்தோ வந்த நீங்க காட்டுற அக்கறை நான் காட்டலன்னு சொல்றீங்களா? என் மனசுக்கு தெரியும் சார், நான் நிரபராதின்னு. மனசாட்சி எல்லாம் கூண்டுல ஏத்த முடியாதுமா. மனுஷ சாட்சி தான் வேணும். எதிரியோட கை ஓங்கி இருக்கு. உனக்கு எந்த தடையும் கிடைக்காம அவன் தடுத்துட்டு இருக்கான். இருந்தது ஒரே ஒரு பென்ட்ரைவ், அதையும் கோட்டை விட்டியே. போதும் சார், என் விதி எப்படி அப்படியே நடந்துட்டு போட்டும். அப்படி எப்படி விடுறது? இதுக்காக அங்க இருந்து இந்த கேஸை நான் எடுத்திருக்கேன். இன்னும் சின்சியரா ட்ரை பண்ணுங்க. ஆதாரங்களை சேகரிங்க. பத்தாது, பி மச் மோர் சின்சியர். கோ கோ கெட் கோயிங் கெட் கோயிங் கோ 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 கோ. அப்படி எதுவுமே முடியலன்னா கடைசியா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். விடு, நீங்க கிளம்புங்க.
ஏன் இவ்வளவு ஆஷா பேசுறீங்க? என்கிட்ட கேஸை கொடுத்தா அப்படிதான் பேசுவேன். உங்ககிட்ட யாரும் கேஸ் கொடுக்கல. நீங்க தான் ஆஜரா நீங்க. ஆஜராயிட்டே இல்ல, அது எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒருத்தரும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. நான் கிளம்புறதுக்கிட்டோம். இந்த கேஸ் முடிஞ்ச உடனே முதல்ல நீங்க ஊர் கிளம்புங்க. யாரை எப்போ எப்படி கிளப்புறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணும். நீ முதல்ல உன் வேலையை பாரு. ஆளுக்கால இப்படி மிரட்டினா தான் பயம் வருது உங்களுக்கு. உன்னத்தில் நல்ல ஒழுங்காதென்பது நக்குமுக்கு 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 நக்குமுக்கு. சுண்ணாம்பு ஜாஸ்தி போட்டேன். சார் நில்லுங்க. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? யாரை பார்க்க வந்திருப்பேன்? உங்களையா? மேடம் பார்க்கறதுக்கு ஒரு பேட்மேன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா பார்க்க முடியாதுங்களா? எழுதி கொடுங்க, நான் போயிடுறேன். உள்ள சரி. தங்கராஜ் இருப்பான்ல, ஆமா. அவங்கிட்ட போய் சரி. சுப்புடி வந்திருக்கான்னு சொல்லுங்க. சரி. இல்லையா நான் போயிடுறேன், சுப்புடி வந்தான்னு சொல்லுங்க. சரி. வாடா போலாம். சுப்புடி ஆ? நில்லு 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 நில்லுப்பா. யாரு என்னன்னு தெரியாம நீ பாட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிற. போயா. சரி சார். போயா. இத பாருப்பா, உன்ன அவனுக்கு யாருன்னு நீ தெரியாது. முன்னாடியே வந்திருக்கணும். அதுக்கு பரவாயில்லப்பா, நான் உன் சத்தம் கேட்டு தானே வர்றேன். அப்புறம் என்ன சரி, வா நீ அப்புறம் பேசிக்கலாம். போலாம். வா வா வா. உட்காரு தம்பி, நீங்களாம் உட்காருங்கப்பா, உட்காரு. இந்த பாரு, நான் சொன்னதை மதிச்சு நீ இவ்வளவு சீக்கிரமா இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அதான் நீ நினைக்கிறத நான் செய்ய மாட்டேன், நான் செய்யறத நீ நினைக்கவே மாட்டேன். அதுதான் நமக்குள்ள சகஜமாச்சப்பா. ஆமா, எக்ஸலன்ஸ் சந்திரமதி இருக்காங்களா? மேல இருக்காங்க, வர்ற நேரம் தான். அவங்க அம்மா ராஜம்மாட்டா இல்ல? அவங்க மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓய்வு ஓய்வு. பேருக்கு ஏத்த மாதிரி கோல்டாவே போட்டிருக்க. அம்மா, இதெல்லாம் அவங்க பாத்துருக்காங்களோ? யாரு? எந்திரியா எந்திரி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். சந்திக்கிற சந்தர்ப்பமே கிடைக்கலையே. இதே சின்ன வயசுல பார்த்தது, எல்லாரும் மெழுகுவத்தி பார்த்துருக்காங்க. பட் ஐ எம் லக்கி, உயிருள்ள ஒரு மெழுகு சிலையே பார்க்குறேன். நீங்க இன்னும் மாறவே இல்லை. நீ இன்னும் ஒன்று மாத்திக்கவே இல்லை. உட்காருங்க. இது நீ எனக்கு காமிக்கிறதுன்னு புரியுதுரி, புரியுது. என்ன சாப்பிடுறீங்க? உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் பழ ரசத்தை கொடுக்கறதா நினைச்சு சந்தோஷமா சாப்பிடுவேன். சொல்லுங்க, வந்த விஷயம் சொல்லுங்க. வா, என்ன சொல்ற? புரியல. வந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏமா, வர சொன்னது நீதாம்மா. நான் வர சொன்னா? ஏமா, கேக்குறது இங்க, பாக்குறது அங்கயா? அது அம்பு. அந்த அம்பை விடுற வேடன் நீதான். நேற்றுக்கு கோல்டனை வந்து பார்த்தது. சுப்படி, உன்னை சந்திராமா ரொம்ப விசாரிச்சாங்க. உன்னை பார்த்து பேசணும் வாயா அப்படின்னா அதான் வந்திருக்கேன். நீ அனுப்பாம வருவானா? வர முடியாத. நீதான் அவன் அனுப்பி என்ன ஆழம் பார்த்திருக்க. அது புரிஞ்சாலும் நான் வந்திருக்கேன். ஏன் சார்பா எல்லா விஷயத்தையும் இவர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. சோ மேட்டர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேட்டரா? என்னம்மா மேட்டர்? நான் சொன்ன மேட்டர். நீ சொன்னது மேட்டர் அல்லம்மா, மெசேஜ். அது தகவல் அல்ல, செய்தி. அதான் சொன்னேனே, செம்பாக்க நிலத்தோட லீஸ் முடியுதுன்னு. 24 முடியுது. அதுக்கு என்னப்பா? அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அதுக்கு எனக்கு தான் என்ன சம்பந்தம்? என்னென்ன
பட்டும் படாம பேசுறீங்க. சரி, அந்த லேண்ட் விஷயத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நோ ப்ராப்ளம். நேரடியா அவங்க கிட்ட சொல்றேன். உங்க ஃபேமிலி லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே லேண்ட் என் கைக்கு வரணும். அம்மாடி, எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அந்த லேண்ட் விஷயத்துல சம்பந்தம் இல்ல. சம்பந்தப்பட்ட நீலாம்பரி வந்து சொல்லட்டும். என்கிட்ட நீலாம்பரியோட பவர் இருக்கு. என்ன சொன்ன? சரியா காயவில்லை. சொல்லு. என்கிட்ட நீலாம்பரியோட பவர் இருக்கு. கண்டிப்பா இல்ல, இல்லவே இல்லை. நீலாம்பரி பவர் வேறு யாருக்குமே வராது. என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன். உங்ககிட்ட மட்டும் இல்லம்மா, யாருக்கிட்டையுமே இல்லை. அவ சிங்கம், சிம்மவாகினி. அவ பவர் உனக்கு எப்படி வரும்? நான் சொல்றது பவர் ஏஜென்சியே இல்ல, அவ சொத்து கிடைக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி. இல்ல, போய் நீலாம்பரி இப்படி யாருக்கும் எந்த பவரும் எழுதி கொடுக்கலை. இருக்கு. அத காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவேன், காட்ட வேண்டிய விதத்துல காட்டுவேன். இத பாருங்க, 24ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் அந்த லேண்ட் எனக்கு சொந்தம். காலி பண்ணி கொடுங்க. இல்லம்மா, முடியாதும்மா, கஷ்டம். சந்திரு, சந்திரமதிமா, சும்மா இருக்கிற சங்க ஏன் ஊதி கெடுக்கிறீங்க? சங்கு எதுக்கு எப்போ ஊதுவாங்கன்னு தெரியும்ல. ஒண்ணு சண்டைய போட்டா ஊதுவாங்க, இல்ல மண்டைய போட்டா ஊதுவாங்க. அந்த ரெண்டுக்குமே நான் ரெடியா இருக்கேன். இங்க எப்படி? இந்த பிரச்சனையில தேவையில்லாம நடுவுல நீ யார்? நீ சொன்ன பத்தியா பவர் ஏஜென்ட்னு? நான் பவர்ஃபுல் ஏஜென்ட், இவங்களுக்கு அட்வைசர். இத பார், உங்ககிட்ட பவர் இருக்கு, ஆனா அது வேற பவர். ஆனா நீலாம்பரி சால்வா உங்ககிட்ட பவர் இல்ல. இருக்கு, வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சிருக்கியா? ஐயோ, பதிலே சரியா இல்லையம்மா. ஆனா எங்க லீஸ் அக்ரிமெண்ட்ல நீலாம்பரி தெளிவா எழுதி கொடுத்திருக்கா. நீலாம்பரி உங்களுக்கு எழுதி கொடுத்தாளா? எங்க, எப்போ? இதே மாதிரி நானும் உன்ன எங்க எப்போன்னு கேட்கலாம் இல்லையா? உனக்கு எழுதி கொடுத்தா சொல்ற பார் பவரு, அந்த காலகட்டத்துக்கு பின் தேதியில எங்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கா. என்ன? இவங்க லீஸ் முடிஞ்ச பிறகு மீண்டும் நிலத்தை கண்டினியூ பண்ண விரும்பினால் முதல் முன்னுரிமை கொடுக்கிறதாக. ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசல் இவங்க தான். அதுவும் முதல்ல அக்ரிமெண்ட் போட்ட அதே ரேட்டுக்கு. இல்ல, நோ, நீலாம்பரி அந்த மாதிரி எதுவும் எழுதி கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டா. சரி, உங்ககிட்ட அந்த அக்ரிமெண்ட் இருக்கா? கொஞ்சம் காட்டுங்க. உனக்கு எதுக்கு காமிக்கணும்? நான் உன்னை கேட்டேனா உன் பவர் பேப்பரை காமின்னு? கோர்ட்ல காமிப்பேன், அதுவும் நீ கோர்ட்டுக்கு போனால். நான் வேற வெளி கோர்ட்டுக்கு போறதில்ல. என் கோர்ட்ல தான் தீர்ப்பு, தண்டனை, முடிவு எல்லாம். இப்போ நீங்க வந்து ஆர்கியூ பண்ற இந்த இடம் தான் என் கோர்ட். புரிஞ்சுதா? Did you understand? உன் கோர்ட்டு சட்டவிரோதமானவர்களுக்கு மட்டும்தான். நான் சொல்ற கோர்ட்டு சட்டத்தை பராமரிச்சு பாதுகாக்கிற அந்த கோர்ட். என்ன ஒரு விஷயம்னா, அங்க வாதியா போறதா இல்ல பிரதிவாதியா போறதாங்கிற கன்ஃபியூஷன் தான். வாதிக்கு நஷ்டம், பிரதிவாதிக்கு கஷ்டம், வக்கீலுக்கு அதிர்ஷ்டம், நீதிக்கு அதனுடைய இஷ்டம். ஏன்னா இது சிவில் கேஸ், ஒரு 3 தலைமுறைக்கு ஒன்று இழுத்து அடிக்கலாம். இதுதான் உங்க முடிவா? முடிவில்ல, ஆரம்பம். அந்த நிலத்தோட விலை பல கோடி ரூபாய். அதை ஏமாத்தி அனுபவிக்கலான்னு பாக்குறீங்களா? இதே கேள்விய
நான் உன்னை கேட்கறேன் நினைச்சுப்பா, நீ என்ன பதில் சொல்லுவ? என்கிட்ட பவர் இருக்கு, நீலாம்பரி எனக்கு பவர் எழுதி கொடுத்துருக்கான்னு சொன்னியே, அவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்கு வெற்றி பேப்பர் பவர் எழுதி கொடுத்தா போருமா? அது செல்லுமா? உன் பவர் பேப்பரை நீ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியா? நீங்க உங்க லீஸ் லெட்டரை அட்டாச் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு லாஃபுல் கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும், தெரியுமா? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். என்கிட்ட இருக்கு. நீலாம்பரிய லீஸ் விஷயமா பார்க்க போனப்போ நோட்டரி பப்ளிக் ஒரு வக்கீலோட போனேன். பிசினஸ் புக்ல கையெழுத்துலாம் போட்டு அந்த ஆதாரமெல்லாம் இருக்கு. அதனாலதான் சர்வ வல்லமை பொருந்திய சந்திரமதியார் தேவியை சந்திக்க இங்க நான் வந்திருக்கேன். நீலாம்பரிய பார்க்கணும்னா நீங்க தான் போக வேண்டியதா இருக்கும். நான் ஏன் போனோம்? முதல்ல நீ போ. இத பாரு, நான் ஒன்ன பொய்ங்கிறேன், நீ என்ன பொய்ங்கிற? நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரம் நிஜங்கிற, நீ உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் உண்மைங்கிற. எது பொய் எது உண்மைன்னு ஒன்னு கோர்ட் சொல்லணும், இல்ல நீலாம்பரி வந்து சொல்லணும். சந்திரா, நீலாம்பரி உன்னை விட உறுதி படைச்சவ. அவ சபதம் போட்டா அது அந்த பாஞ்சாலி சபதத்தை விட பவர்ஃபுல்லா இருக்கும். அவளோட வைப்ரேஷன், அவளுடைய உணர்வுகள், அந்த உணர்வுகளுடைய அதிர்வுகள் பல இடத்துல பல விதமா இருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நாளைக்கு நீ கிளப்பி விட போற வேற பிரச்சனைக்கு, எந்த பிரச்சனைக்கோ யார் யாரோ வர போறாங்க. நீலாம்பரியுடைய தாரக மந்திரம் எனக்கு வேத வாக்கு. அவ என்ன சொல்லுவா தெரியுமா? மாமா, if one can do it, you too can do it. If none can do it, you must do it. Yes, I will